ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜேசஸ் சஞ்சய் அவர்கள் விஜய் அவர்களை மீட் பண்ண விஷயம்னா சோஷியல் மீடியாவில் பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. அவரோட பட வேலைகள் பற்றியும் அவரோட படத்தோட கதையை பற்றியும் விஜய் அவர்கள்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் விஜய் அவர்கள் சிக்மா படத்துக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். இந்த நியூஸை கேட்டதும் விஜய் ரசிகர்கள் செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா விஜய் அவர்கள் இப்போ முதலமைச்சரானதும் அவரோட பதவி ஏற்பு விழாக்கு சங்கீதாவும் வரல, ஜேசஸ் சஞ்சயும் வரல. அது ஒரு மிகப்பெரிய விமர்சனமாகவே மாறி இருந்துச்சு. என்னடா இது, இவரோட முதலமைச்சர் பதவி ஏற்பு விழாக்கு வராமல் இவங்களுக்கு அப்படி என்ன வேலை? ஏன்னா இவர் எப்படி ஒரு வெற்றியை காமிச்சிருக்காரு. தமிழக மக்கள் அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் வீட்டில் இருக்கவங்களே ஆதரவு கொடுக்காம இருக்காங்களே அப்படின்னு சொல்லி விமர்சனங்களும் மாறி மாறி எழுந்துட்டுருக்கு. இப்போ ரீசண்டாக ஜேசஸ் சஞ்சய் அவர்கள் சென்னைக்கு வந்திருக்காரு. அண்ட் சென்னைக்கு வந்ததும் அதுக்கும் நிறைய பேர் விமர்சனம் வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவர் விஜயை பார்க்க வரல. இவர் வந்ததுக்கான மெயின் ரீசன் அவரோட முதல் படமான சிக்மா படத்துக்கான ப்ரமோஷனுக்காகவும் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக தான் வந்திருக்காரு. அதை முடிச்சுட்டு கிளம்பிடுவார். இவர் போய் விஜயை பார்க்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ ரீசண்டாக அவர் போய் மீட் பண்ணியிருக்கதாகவும், மீட் பண்ணி படத்தை பற்றி அண்ட் படத்தோட கதை என்ன, படம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கதாகவும் விஜய் அவர்கள் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு ரொம்பவே பெருமைப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேறு இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் படம் இந்த மாதத்தில் ரிலீஸ் ஆகிடும். அண்ட் நிறைய பேர் ஜனநாயகன் படமும் இந்த படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா கிளாஸாக இருக்கும். ஏன்னா விஜய் அவர்களோட படமும் விஜய் அவர்களோட பையன் படமும் ரிலீஸ் ஆனால் ரெண்டுமே கிளாஸாக வேறு லெவலில் செலிப்ரேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. பட் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஜனநாயகன் ரிலீஸ் டேட் இது வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை.